welcome back to News Tamil Online. மின்னணு கழிவுகள் e-waste வந்து ஒரு பெரிய சவாலா மாறிட்டே வருது. அதுவும் பயன்படுத்தாத கம்ப்யூட்டர்கள், போர்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேருது. இதுல இருந்து தங்கம், செம்பு மாதிரியான மதிப்புமிக்க உலோகங்களை எப்படி பாதுகாப்பா சுலபமா எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியாவில உள்ள ஃபிளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான லோ காஸ்ட், குறைஞ்ச செலவு, சஸ்டைனபிள், ரொம்ப சிம்பிளான அப்புறம் சேஃபான ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமா தங்கம் கலந்த உலோக கழிவுகள்ல இருந்தும் மின்னணு கழிவுகள்ல இருந்தும் தங்கத்தை எடுக்க முடியும். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்கத்தோட தேவை இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. முதலீட்டாளர்கள் மத்தியிலையும் சரி, எலக்ட்ரானிக்ஸ், மருந்துகள், விண்வெளி தொழில்நுட்பம், அதாவது ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி போன்ற முக்கியமான பொருட்களையும் தங்கம் ஒரு முக்கிய பொருளா இருக்கு. அதனால பல்வேறு ஆதாரங்கள்ல இருந்து தங்கத்தை பாதுகாப்பான முறையில இன்னும் சுலபமா எடுக்கிற வழிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. ஃபிளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டியில சாக்கர் லேப வழி நடத்துற ப்ரொஃபசர் ஜஸ்டின் சாக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்கத்தோட பல பயன்பாடுகளுக்கு ஆதரவு தரும் வகையில சுற்றுப்புற சூழலுக்கும் மனித உடல் நலத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத சிறந்த முறையில தங்கத்தை வந்து பிரித்தெடுக்கும் முறைகளை உருவாக்குறது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க கண்டுபிடிச்ச இந்த புதிய முறையை பற்றி நேச்சர் சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு பிரபலமான ஜேர்னல்ல ஒரு ஆய்வு வெளியாகி இருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச இந்த புதிய முறை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தங்கத்தை கரைக்க ஒரு லீச்சிங் ஏஜென்ட் வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது தங்கத்தை கரைசலா மாத்த ஒரு பொருளை பயன்படுத்துறாங்க. இப்போதைய முறையில 90% தங்கம் சயனைடுங்கிற ஒரு நச்சு பொருளை பயன்படுத்தி தான் எடுக்கப்படுது. இது 1950ல இருந்து பல பில்லியன் டன் சயனைடு கழிவுகளை வந்து உருவாக்கி சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா சாக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கண்டுபிடிச்ச முறையில தண்ணியை சுத்தப்படுத்த பயன்படுத்துற ஒரு பொருளை வச்சு புதுசா மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு லீச்சிங் ஏஜென்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ட்ரைக்ளோரோ ஐசோசயனூரிக் ஆசிட் TCCA சொல்றாங்க. இந்த பொருள் ரொம்ப குறைந்த செலவுல கிடைக்குமா, அது மட்டும் இல்லாம இது பாதுகாப்பானது கூட. உப்பு தண்ணியோட சேரும் போது இது தங்கத்தை நல்லா கரைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தங்கம் கரைஞ்ச பிறகு அதை பைண்ட் பண்ண ஒரு புதுவிதமான பொருளை மெட்டீரியலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர் தாமஸ் நிக்கோல்ஸ்ங்கிறவரு புதுசா கண்டுபிடிச்ச கோல்டு சர்பென்ட்ங்கிற ஒரு பொருள். கோல்டு சர்பென்ட்ங்கிறது வந்து நீரில் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு கலவையில உள்ள தங்கத்தை வந்து தனியா எடுக்க உதவும் ஒரு விசேஷமான பொருள். டாக்டர் தாமஸ் நிக்கோல்ஸ்ங்கிறவர் கண்டுபிடிச்ச இந்த கோல்டு சர்பென்ட் சல்பர் அதிகமா இருக்கிற ஒரு பாலிமர். இதை வந்து யூவி லைட் மூலமா பாதுகாப்பான முறையில தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பாலிமர் தங்கம் பல கலவைகளோட கூட வந்து கலந்திருந்தாலும் அதுல இருந்து தங்கத்தை பிரிச்சு எடுத்துருமா. அப்புறம் கொஞ்சம் சூடுபடுத்தினா, அதாவது ஹீட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போதும் இந்த பாலிமர் வந்து உடைஞ்சு தன்னோட பழைய சிறிய பகுதிகளாக வந்து மாறுமா. அப்போ தங்கத்தை வந்து நம்ம தனியா எடுத்துடலாமா. இப்படி தங்கத்தை தனியா பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தங்கத்தை தனியா எடுத்த பிறகு இந்த பாலிமரை மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங்கும் செய்ய முடியும். இதனால இந்த முறை இன்னும் பசுமையான சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த முறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல்ஸ் சொல்றாரு. இந்த அடிப்படை கூறுகளை திரும்பவும் பாலிமர் செய்யவும் பயன்படுத்தலாமா. சின்ன அளவுல தங்கம் எடுக்கிற சுரங்கங்கள்ல இப்போதும் மெர்க்குரிய பயன்படுத்தி தான் தங்கத்துகள்களை வந்து ஒன்னா சேர்ப்பாங்க. அப்புறம் அதை சூடுபடுத்தி மெர்க்குரிய வந்து ஆவியாக்கி தங்கத்தை எடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் விசு வாயுக்களை வந்து வெளியிடுது. இதனாலதான் 2015ல உலகத்துல ஏற்பட்ட மெர்க்குரி மாசுபாட்டுல கிட்டத்தட்ட 38% இந்த சுரங்கங்கள்ல இருந்துதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த புதிய முறையை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் பழைய யூஸ் பண்ண முடியாத கம்ப்யூட்டர் மதர் போர்ட்ல இருந்தோம், வேற அறிவியல் கழிவுகள்ல இருக்கிற தங்கத்துல இருந்தோம், மற்றும் சாதாரண தாதுக்கள்ல இருந்தோம்,
ரொம்ப சுத்தமான தங்கத்தை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. இதுக்கு அவங்க சயனைடோ இல்ல அப்படின்னா மெர்க்குரியோ பயன்படுத்தல. உலகத்துல தொழில்நுட்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தங்கத்தோட தேவை அதிகமாயிட்டே வரதால பல ஆதாரங்கள்ல இருந்து தங்கத்தை பாதுகாப்பாகவும் பல வகையில பயன்படுத்தக்கூடிய முறைகள் மூலமாகவும் சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆராய்ச்சியாளர் டாக்டர் லின் லிஸ்கோவா சொல்றாரு. இப்போ இந்த ஆராய்ச்சியாளர் கூட தங்க சுரங்கங்கள் மற்றும் வேஸ்ட் மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு கூட சேர்ந்து அவங்களோட இந்த புதிய முறையை வந்து பெரிய அளவுல ட்ரையல் பண்ணி பார்க்க பிளான் பண்றாங்க. இந்த கண்டுபிடிப்பு சுற்றுப்புற சூழலுக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம். மேலும் இது போல சுவாரஸ்யமான விஷயங்கள் அறிய எங்களோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.